கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மகத்துவமுள்ள இந்த நாளிலும் கூட சரியாக உங்களுக்கு 10 நிமிடத்துக்கு ஒரு 5 நிமிடம் மணிக்கு ஒரு 5 நிமிடத்துக்கு முன்பதாகவே முடிப்பேன். ஆகவே எல்லோரும் இருந்து கடந்து செல்லுங்கள். கேட்ட அறிவிப்புகளை மனதில் வைத்துக்கொண்டு கூட்ட முடிந்தவொடனே கொஞ்ச நேரம் நீங்கள் இருந்து போங்க. இந்த அறிவிப்பு இதுகள்லாம் சில சின்ன சின்ன குறைபாடுகள் இருந்தாலும் கூட தயவாக அவைகளெல்லாம் நீங்கள் மன்னித்து விடுங்க. 1 நாளாகமம் 29 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனத்தை நான் மறுபடியும் வாசிக்கிறேன். பின்பு தாவீது ராஜா சபையார் எல்லாரையும் நோக்கி, தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோன் இன்னும் வாலிபனும் இளைஞனுமாய் இருக்கிறான். செய்ய வேண்டிய வேலையோ பெரியது. அது ஒரு மனுஷனுக்கு அல்ல, தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் ஒரு அரமனை. நான் என்னாலே இயன்ற மட்டும் தேவனுடைய ஆலயத்திற்கென்று வேலைக்கு பொன்னையும், வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும், வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும், இரும்பு வேலைக்கு இரும்பையும், மர வேலைக்கு மரத்தையும், பதிக்கப்படத்தக்க காந்தியுள்ள கற்களையும், பலவர்ண கற்களையும், வெளியேறப்பட்ட சகல ரத்தினங்களையும், வெண் கற்பாலங்களையும், கோமேதக முதலிய கற்களையும் ஏராளமாய் சபதரித்தேன். இன்னும் இந்த இடத்துல நல்லா கவனமா கேட்கணும். சொல்லுங்க, இன்னும். எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்திற்காக நான் சபதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்திற்கென்று கொடுக்கிறேன். இதை அப்படியே மனசுல வச்சுக்கோங்க. தேவனுடைய ஆலயத்தின் மேல் இந்த வார்த்தைகளை அவர் சொல்வதற்கு முன்பதாக தேவனுடைய பெட்டி, உடன்படிக்கை பெட்டியை சொன்ன பார்த்தீங்களா, அது திரைகளின் நடுவிலே இருக்கும். டென்ட் மாதிரி இருக்கும். அதுக்குள்ள அந்த தேவனுடைய பெட்டி இருக்கும். அதுல கேர்பீன்கள் இருக்கும், கிருபாசனம் அங்கிற மூடி இருக்கும். உள்ள என்ன இருக்கும்? அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கும்? கற்பலகை. வேற என்ன இருக்கும்? ஆரோனுடைய துளிர்த்த போல். இன்னொன்று இருந்தது. என்னது? அவர் சரியா சொல்லிட்டே இருக்காரு. நீங்க சொல்லுங்க பாப்பா. அவர் சொன்னது ஒண்ணு சரியா கேட்க. மன்னா இல்லையா? இந்த 3 பொருளும் என்ன இருக்கும்? அது அந்த 3 உள்ள நான் உங்களுக்கு பிரச்சனை பண்றேன். அது கொஞ்சம் வித்தியாசமானது. எதுல இருக்கும்? அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருக்கும். கர்த்தர் அதன் மேல் இருந்து இந்த மோசை தூபம் காட்டுவா, ஜெபிப்பா, ஆரோனும் மோசையும். அப்பொழுது கர்த்தர் அதுல இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி நடத்தணும் அப்படின்னு பேசுவார். இப்ப பாருங்க, தாவீதுக்கு ஒரு ஆசை வருது. நான் நிறைய வசனங்கள் இருக்கு, நான் வேகமா சொல்றதுக்காக சொல்றேன். ஒரு நாள் அவர் படுத்திருக்கிறாரு, அவருக்கு தூக்கமே வரலாம். தூக்கமே வரலங்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, அதுக்கு நான் இந்த மச்சிப்பாவப்பட்ட அரமனையில் குடியிருக்கிறேன், நல்லா அட்டாச்சு டாய்லெட், பாத்ரூம், நல்லா தேக்கங்கட்டில், மச்சிப்பாவப்பட்ட வீடு, குழு 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 குழுன்னு அதில் நான் இருக்கேன் இல்லையா? ஆனால் நான் வணங்கி கொண்டிருக்கக்கூடிய கர்த்தருடைய பெட்டி, அவர் பேசுகிற பெட்டி,
அவர் வழி நடத்துகிற பெட்டி, வானத்தையும் பூமியையும் சர்வ சேனைகளையும் உண்டாக்கியவர் சத்தம் எழும்புகிற அந்த துணி எழும்புகிற அந்த பெட்டி திரைகளின் நடுவில் என்ன செய்து இருக்கு. நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா? திரைகளின் நடுவில் இருக்குது. இப்போ நம்மெல்லாம் பைபிள் என்ன செய்கிறோம்? இப்படி படிப்போம். சில நேரத்தில் இப்படி வச்சு படிப்போம். சில நேரத்தில் பைபிள் அங்கே வச்சுட்டு இப்படி கட்டில் பட்டுட்டு இப்படி படிப்போம். நான்லாம் படிச்சிருக்கிறதுனாலும் சொல்கிறேன். புரியுதா உங்களுக்கு? சில நேரத்தில் ஏதாவது வியாதி வந்துடும், ஆனால் பைபிள் படிக்க மனசு வராது. அப்படி திறந்து பார்த்துட்டு அப்படின்னு வச்சுக்குவோம். ஆனால் அவருடைய சத்தத்தை கேட்பது ஒரு கூடாரத்துக்குள்ள இருந்து கேட்குது. ஆகையினால பெரிய அரமனை கட்டணும் இருக்க ஒரு ஆசை வந்துச்சு. பெரிய அரமனை கட்டணும்னு ஆசை வந்துச்சு. உடனே ஆண்டவர் சொல்றாரு, ஏப்பா வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதவழி, நீ எனக்கு எப்படி கட்டுவாள்லாம் கேட்கிறாரு. ஆனா தாவீது இடுப்பு பிடிச்சுக்கிட்டா அதெல்லாம் இல்லை, நல்ல பெரிய அரமனை. அவர் சொல்றாரு பாருங்க, ஒரு மனுஷனுக்கு கட்டுறது இல்லை, இது தேவனுக்கு கட்டுகிற அரமனை அப்படிங்கிற. மனுஷனுக்கு கட்டுற அரமனையே ரொம்ப ஃபேமஸாக கட்டுறாங்க இல்லையா? நம்ம ஏழை தாய் மகனுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய இது பாருங்க, உலகத்திலே கட்டாததெல்லாம் கட்டியிருக்காங்க. அப்ப தேவாதி தேவனுக்கு கட்டுகிற அரமனை. சபையார கூட்டு எல்லாம் சொல்றாரு, என் மகன் இளைஞனா இருக்கிறான், ஆனால் அவனை ராஜாவாக அவன் மாறி இருக்கிறான், அவனுக்கு நீங்க எல்லாரும் துணையா இருக்குன்ட்டு அவர் சொல்ற அந்த பொருளை பத்தியா யாராவது இவ்வளவு பொருள் சேர்த்துருப்பாங்களா? இந்த கல்லுங்கிறாரு, இந்த கல்லுங்கிறாரு, கோமேன கல்லுங்கிறாரு, வர்ண கல்லுங்கிறாரு, எங்கெங்கெல்லாம வெட்டி எடுத்த கல்லுங்கிறாரு. அந்த இஸ்ரவேலுக்குள்ள நாட்டுல கிடைக்காத கல்லெல்லாம் சொல்றாரு, மரத்தெல்லாம் சொல்றாரு. இப்படி சொல்லும் போது நம்ம யோசிக்கணும், அவர் எங்கெங்க இருந்தாருன்னா, தாவீதுங்க உண்மையிலே உலகத்தை ஜெயிச்சவன் அலெக்சாண்டர் அப்படிலாம் சொல்லுவாங்க. அலெக்சாண்டரோட பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பின்வாங்கினாரு, தோக்கல நினைஞ்சாரு, பின்வாங்கினார். ஒருத்தருடைய வீரத்தை பார்த்து நமக்கு சரிசமமா இருக்காங்க அப்படின்ட்டு கூப்பிட்டு இருந்தா பாருங்க வச்சுக்குவோம். ஆனா தாவீது எதுலையுமே பின்வாங்கலாம். அலெக்சாண்டர் காயப்பட்டார், சரித்திரம் சொல்லு காயப்பட்டார். ஆனா இவ்வளவு யுத்தம் செய்த 40 ஆண்டு காலம் யுத்தம் செய்த தாவீது சுண்டு விரல்ல கூட என்ன செய்யல, நகம் என்ன செய்யல, கீழே விடல. ஆனா எல்லாத்தையும் பிடித்திருந்தா நீங்க அதை எங்க பிடிச்சு பார்க்கணும் அப்படின்னா, சாலமோன் சொல்வாரு, என் தகப்பன் எனக்கு எதிரியே வைக்கல அப்படி சொல்றாருல்ல. இதெல்லாம் நீங்க போய் படிச்சு பார்க்கணும், தெரியும் அது அது எங்க இருக்கு அப்படின்னா அது கேட்கணும். ஒருத்தரும் கேட்க மாட்டேங்க. வீட்டில் போன உடனே நீங்க பாட்டுக்கு பட்டணம் பொடியை போட்டு வாய்க்குள்ள போட்டு பூசிரி விழான்னு தெரியல. இப்படி பேசுறீங்களே, இந்த வசனம் எங்க இருக்குன்னு கேட்கணுமா இல்லையா? அதுதானங்க வளர்றதுக்குள்ள சபை. அப்பத்தானே நான் தண்ணி ஊற்ற முடியும். கேட்க மாட்டீங்க. அப்ப பாருங்க, இவர் என்ன சொன்ன மறக்கம் பாருங்க. பட்டணம் பொடி வந்தா அப்புறம் மறக்கத்தான் செய்யும். திருநெல்வேலிக்காரன் சண்டை விடுறாங்க, பிசப்புவங்கள்லாம் பட்டணம் பொடியால் ஒரு சண்டையை பாருங்க. என்ன சொன்ன? அவர் சொல்றாரு, எதிரியே இல்லாம எங்க அப்பா செஞ்சுட்டு போயிட்டாரு, ஒருத்தருமே இல்லைங்க, அம்புட்டு பேரும் கப்பம் கட்டினாங்க. இன்னொரு சரித்திரத்தில் நான் படித்தேன், திராவிட நாடுங்கிறது தாவீது நாடுன்னு அர்த்தம். அதெல்லாம் சொன்னா நம்மகிட்ட சண்டைக்கு வருவாங்க. ஆனால் சில ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், இந்த மருவி வருது பத்தியா வார்த்தை. இப்ப பாருங்களேன், எங்க போற, ராம்நாடு போறேன், ராம்நாடா போறோம், நம்ம ராமநாதபுரம் போறோம். புரியுதா உங்களுக்கு? இது மாதிரி தாவீது நாடுங்க திராவிட நாடுன்னு வந்துச்சுன்னு சொல்றாங்க. நீங்க இதை போய் வெளியே சொல்லாதீங்க, சண்டைக்கு வருவாங்க. சரி, அதை விட்டுருவோம். இப்ப பாருங்க, எல்லாத்தையுமே அவர் பிடிச்சிருந்தாருங்க, உலகத்தை போறோம். ஆனாலும் கூட கர்த்தர் எந்த இடத்துல வட்டம் போட்டு கொடுத்தாரோ அந்த இடத்த தான் ஆண்டுகிட்டு.
இதை மனசுல வச்சுக்கோங்க. அப்ப உலகம் முழுவதுல இருந்து எல்லாமே அவர் கிடைச்சிருக்குமா இல்லையா? எல்லாருமே என்ன கட்டிக்கிட்டு இருக்காங்க? கிஸ்தி கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் அந்த காலத்துல உள்ள வழக்கம். அப்ப எல்லாமே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? கட்டிக்கிட்டு இருக்காங்க, கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எனக்கு வந்தது, நான் ஆலயம் கட்டணும்னு சொன்ன உடனே இவங்கெல்லாம் கொண்டாந்து கொடுத்தாங்க. ஆனா இது போக எனக்கு இருக்க வாஞ்சையினால அவருக்கு ஏகப்பட்ட பிள்ளைகளா இருந்தாங்க, இவங்களுக்கெல்லாம் சேர்த்து வச்சிருக்கேன் பாருங்க, இதையும் தானே அப்படிங்கிறார். இதையும் தானே. என் பிள்ளைக்கு 5 பவுனு 50 பவுனு இது நகை செய்யணும்னு வச்சிருந்தேன், 30 பவுனை தந்துடுதையா அப்படிங்கிற மாதிரி வைங்களேன். இந்த வசனம் அப்படி சொல்லுது. ஆனா இன்னொரு பகுதியில் சொல்றா, கவனிச்சா நமக்கே கண்ணீர் வருங்க. அவர் சொல்றாரு, என் சிறுமையில் நான் சம்பாதித்த கர்த்தருடைய ஆலயத்திற்காக இந்த பொருளை எல்லாம் கொடுக்கிறேன். இவ்வளவு பொருள் சிறுமையில சம்பாதிச்ச அப்படிங்கிறாங்க. அது எப்படி சிறுமை தெரியுமா உங்களுக்கு? அதுதான் சொல்றேன், வசனத்தை நல்லா படிக்கணும் அப்படின்னு. அவர் சொல்றாரு, கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுகிற வரைக்கும் நான் மச்சி பாவப்பட்ட அரமனையில படுக்கிறதே கிடையாது அப்படின்ட்டார். என்ன குளிர் அடிச்சாச்சு போர்வோட மூடி கிடக்கிறதே கிடையாது, திண்ணையில தான் படுத்து கிடப்பேன். புரியுதா உங்களுக்கு? ரெண்டாவது, அரசு சபையினுடைய செலவுகள் எல்லாம் சுருக்கிறார், சிறுமைப்பட்டுக் கொள்ளுகிறார். எங்க இருந்து நாகாட்சி வரைக்கும் போனோம் அப்படின்னா நம்ம கார் எடுத்து அதை பெட்ரோல் போட்டு போவோம், அப்படித்தானே? இவர் கால்களையே போயிட்டு அந்த காரியத்தை வாங்கிட்டு வர்றார். சிறுமை இல்லையா? நான் அதை உதாரணத்துக்கு சொல்றேன். அப்ப அவ்வளவு பொருள்களை நான் கர்த்தருடைய ஆலயத்திற்காக சேர்த்து வைத்தேன், இதெல்லாம் தாரேன்னு சொன்ன உடனே ஜனங்கள்லாம் இன்னும் உற்சாகமா கொடுக்குறாங்க. சரி, இது மட்டுமா? மோசே வேற சேர்த்து வச்சிருக்கிறாரு. உனக்கு நான் காட்டிய சொல்லி மோசே சேர்த்து வச்சிருக்காரு. அது ஒரு கரெக்ட் இருக்கு, அதை கண்டுபிடிச்சு நம்ம பார்க்கணும். இப்ப இவர் தாவீது சேர்த்து வச்சிருக்காருல்ல, சேர்த்து வைக்கிறதுக்கு முன்னால அவர் ஒரு காரியத்தை பண்ணாரு. என்ன பண்ணாருன்னா, சாத்தான் அவனுடைய இருதயத்தை ஏவியது அப்படின்னு பைபிள்ல இருக்கு. 4ஆம் புத்தகத்துல 2வது படிச்ச பாடத்துல, முதல் படிச்ச பாடத்திலே வரும். அதாவது சனங்களை தொகை பார்க்கிறான்னா, என்னுடைய செல்வாக்கு, என்னுடைய வீரர்கள், என்னுடைய போர் வீரர்கள் அப்படிங்கிற அந்த தனங்களுடைய தலைக்கட்டை அவன் என்ன செய்யறான், என்ன சொல்றான். அது யோவாப்பு சொல்றாரு. யோவாப்பு அவருடைய அக்கா மகன். இன்னொன்னு யாரு? அவர் யோவாப்பு. இன்னொன்னு யாரு சொல்லுங்க? யோவாப்பு யாரு? என்ன பதவி வந்தாரு? யோவாப்பு ஒருத்தருமே ஜெயிக்க முடியாதுங்க. அவன் ஒரு பெரிய பலசாலி, தாவீதுடைய தளபதி. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. தாவீதுன்னு சொன்னோட கடன்னு வரணும். அப்படியே திருநெல்வேலி அவ்வளோ அப்படியே நேரத்தை விட்டோம் பாருங்க, வாய்க்குள்ள அப்படியே இருந்துக்கிட்ட அவ்வளோ உள்ள போயிட்டு பாருங்க. இது மாதிரி இருந்துச்சுன்னா அப்படி வரணும். பைபிளை பிரசங்கத்தை கேட்ட உடனே அப்படியே நீங்க பேராதிய, தயவு செய்து சந்தேகங்களை கேளுங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா கடைசி கரைக்கு நிற்கக்கூடிய இது ஒண்ணுதான். எல்லாம் அழிஞ்சு போயிடும், நம்ம பார்க்கறதெல்லாம் அழிஞ்சு போயிடும், மறுபடியும் உற்பத்தி ஆகும். ஆனால் இது மெருகேற்றி கொண்டே வரும் கர்த்தருடைய வசனம். அப்ப இந்த இடத்துல தாவீது இப்படி செஞ்ச உடனே அது கர்த்தருக்கு ரொம்ப கோபமா இருந்துச்சு. ஒரு ஆளை என்னன்னா அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்க உபாம புஸ்தகம் 8ஆம் புஸ்தகத்துல இருக்குது. இவன் கொஞ்சம் தாறுமாறா பண்ணிட்டார் தாவீது. இலக்கம் பார்க்குறாப்புல எல்லா இடத்துலையும் அப்படி இலக்கம் பார்க்கும்போது என்னும் போது யோபாப்பு வேண்டாம்ங்கிறாரு, கர்த்தரோமே ஆசீர்வதிச்சிருக்காரு. யா அப்படின்னா இவனுக்கு ஒரு பெருமை வந்துருச்சு. பெருமையில அவன் செஞ்சான். அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, காத்திருக்கு தெரிஞ்சு காத்திருக்கு, என்ன இப்படி மடத்தனமா பண்ணிட்டீங்களே, இப்பயும் கர்த்தர் கேட்கிறாரு. அந்த உடனே உணர்றாரு. அதுதான் தாவீது இருக்கக்கூடிய ஒரு இது. இப்ப நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னு நான் சொன்னேன் அப்படின்னா, உங்களுக்கு ஆமா அதை பண்ணிட்டேன், நான் அதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும், என்ன
செய்யணும் அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா நீங்க கர்த்தருக்குள்ள கரெக்டா இருக்கீன்னு அர்த்தம். அப்படித்தான் நான் பண்ணேன், உனக்கு என்ன அப்படின்னா பிசாசுடைய ஏசண்டா முழு வேலை பார்த்துட்டு இருக்கோம்னா புரியுதா உங்களுக்கு? அத தீர்க்கதரிசி காத்து சொன்ன உடனே ஐயோ நான் பெரிய நெருக்கடிக்குள்ள வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 காரியத்தை கர்த்தர் கேட்கிறாருங்க, உங்களுக்கு தெரியும். அப்ப அவன் சொல்றான், கர்த்தருடைய பாதத்திலே விழுந்துருந்தான், அவர் என்னை கொன்னாலும் சரிதான் அடிச்சாலும் சரிதாங்க. இதுல ஒரு கருத்து, கடுமையான கருத்தை சொல்ல போறேன். நீங்க இந்த இலவசம் அது இது அப்படி இப்படின்னு இப்படிலாம் நன்கு அப்படி இப்படி இதெல்லாம் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்றேன். நீங்க என்ன செய்றீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்றேன். அப்போ கர்த்தருடைய பாதத்திலே விழுந்துன்னு சொன்ன உடனே 3 நாள் கொள்ள நோய் நடக்குது. எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க தெரியுமா? 70,000 பேர் செத்துட்டாங்க. எத்தனை பேர்? 70,000 பேர் செத்துட்டாங்க. எங்க ராஜரீக கூட்டம் நம்ம சொல்லப்பட்டது, நம்ம ராஜாக்களும் ராஜரீக கூட்டம், சரிங்களா? இன்னைக்கு நம்ம அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஆதாம் தப்பு செஞ்சாலும் அவன் ராஜா, அவன் ராஜரியா, அவன் ராசாரியா, அது உங்களுக்கு தெரியுமா? ஆதாம் தப்பு செஞ்சாலும் அவன் ராஜா, அவன் ஆசாரியா. ஆசாரியம் எப்படி இருக்கணும் அப்படின்னா மற்றவர்களுக்கா தன் ஜீவனை கொடுக்கணும். நல்லாவே தெரியும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவன் வந்து யோகிக்கான்னு சொல்ல வரல. ஒரு நிகழ்ச்சி நடக்குது, இவன் வந்து பழத்தை கொடுக்குறான். அவன்கிட்ட பழத்தை கொடுக்கும் போது அவனுக்கு தெரியுமா தெரியாத? சத்துருவும் தெரியும்ல, அவளுக்காக அவன் ஜீவன் கொடுத்தான். இந்த பாயிண்ட மட்டும் தான் வச்சுக்கணும், இதுக்கு பெரிய விளக்கத்தை தேடிட்டு போகும். ஏற்கனவே இவன் ராஜா, எல்லாத்தையும் ஆண்டு போய் இப்ப இவன் ஜீவனை கொடுக்கானா? ஆசாரியான இருக்க வேண்டிய இடத்துல இவ தப்பு பண்ணிட்டா, ஆனா இவன் ஜீவனை கொடுக்கான். அதுல 2 பேருமே அந்த இடத்துல வேற மாதிரி கனகலம் வேணும். சரி, அதை வச்சுக்கோங்க, அதுக்கு விளக்கம் தனியாக கேட்டீங்க நான் சொல்றேன். முதல் ஆசாரியன் ராஜா, நிறைய பேர் இருக்காங்க, அதை விட்டுருவோம். நீங்க இந்த நம்ம ஆபிரகாமுக்கு வந்து மெல்கிசேதேக் என்ன வந்து கொடுப்பாரு? அப்பவும் ரசம் கொடுப்பாரு. மெல்கிசேதேக்ங்கிறது வந்து ஒரு பட்ட பெயர், பட்டம். அதுவே சொல்லப்பட்டிருக்கும். மெல்கிசேதேக் அப்படின்னா சமாதானத்தின் ராஜா. மெல்கிசேதேக் சாலோமின் ராஜா அப்படின்னா, அதாவது சமாதானத்தின் ராஜா. இன்னொன்று ஆசாரியன்னு வரும். புரியுதா உங்களுக்கு? அப்ப உன்னதமான தேவனுடைய ஆசாரியன் சமாதானத்தின் ராஜா. அவர் ஆண்டது என்ன தெரியுமா? சாலமோன். இந்த அதாவது எதை ஆண்டுகிட்டு இருந்திருக்காரு அப்படின்னா ஜெருசலேமை அவர் ஆண்டுகிட்டு இருந்திருக்காரு. அதை நீங்க மனசுல வச்சுக்கணும், ஆண்டுகிட்டு இருந்திருக்காரு. அவர் யாருன்னு சொல்லி பைபிளை கூட்டி 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 கொண்டு வந்தீங்கன்னா சேர்த்து வருவார். இந்த ஆபிரகாமுடைய காலகட்டத்துக்கு அதை நீங்க கரெக்டா கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நோவா சொல்லுவாரு, சேர்த்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் கானான் அவனுக்கு அடிமையாக இருப்பான் அப்படிம்பாரு. இந்த சோதோமாரா பட்டணத்தில் இருக்கக்கூடிய ராஜாக்கள் வந்து கானான் ராஜாக்கள். இவங்க யாருக்கு கப்பம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க? கெதர்லான்னு ஒரு ராஜா வருவாரு. அது யாருன்னா சேத் சந்ததியில வருவார். அவருக்கு கட்டிக்கிட்டு இருந்தாரு. வசனம் உங்களுக்கு எப்படி நிறைவேறும் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. இப்போ இந்த சாலோம் அந்த பட்டணம் அது உன்னதமான தேவனுடைய அது ஆசாரியன். அவ்வளவு ஒரு மகிமையான ஒரு பட்டணம். பிற்காலங்களே என்ன செய்கிறது? அப்படி சிதறி போய் இவங்க எங்க போயிடுறாங்க? எகிப்துக்கு போயிருந்தாங்க. எல்லாம் நடந்தது. ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு, எல்லாம் செய்யறாரு. இப்போ நல்லா நடக்கிறத கவனிங்க. இந்த தாவீது கையில எல்லா நாடுகளும் வந்துருது. சுருக்கமா சொல்றேன்.
அப்ப எருசலேமை பிடிக்க போறாரு. அது வந்து அரவணைப்பான பட்டணம், சுத்தி மலை, கீழே இருந்து ஒருத்த மேல இருந்து ஏறுமோ ஒருத்த கல்லை புரட்டி விட்டாம்னாலும் சுத்தி போயிடுவான் இல்லையா. அவ்வளோ ஒரு மகிமையான இடம். அதுல கிர்காசியர், பெர்சியர், எகுசியர் அப்படி இப்படின்னு ஒரு 5-6 பேர் இருக்காங்க. பூரா அரக்கங்க மாதிரி இருக்காங்க. அப்போ தாவீது வந்து பிடிக்க வராரு அப்படிங்கிற அந்த யுத்த செய்தியை சொல்றாங்க. அப்ப பிடிக்க வர அதை ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், என்ன பட்டணம் சொல்லியிருக்கேன், சமாதானத்தின் நகரம் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஆனா பிற்காலத்துல அது வேற மாதிரி மாறிடுச்சு வைங்க. இப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த தாவி இவரு தாவீது சொன்ன உடனே அங்க சொல்றாங்க, தாவீதுங்க வந்தா ஒரு கிழமை என்ன செஞ்சிருவான், தாவீது படைகளை விரட்டிடுவான் சொல்றாங்களா இல்லையா? படிச்சிருக்கீங்களா? பைபிள்ல படிச்சீங்களா? அப்படி தாவீது எதை போய் எருசலேம் கோட்டையை பிடிக்க போனா, இங்க இருக்கக்கூடிய கிழவங்க, அதாவது வயசான ஆளுங்க, 90 வயசுக்கு மேல உள்ள ஆளுங்க என்ன செய்வாங்களாம், விரட்டி விட்டுருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப தாவீது கேட்டா, யாருப்பா போறா அப்படின்னா, யோவா மர்மன் தான், நான் போறேன் மாமா ஓடா அப்படின்னாரு. போய் அடிச்சு நொறுக்கி எரிஞ்சாரு. தாவீதின் கோட்டையை பிடிச்சிட்டார், அந்த எருசலேம் கோட்டையை பிடிச்சாரு. அதுக்கப்புறம் அது தாவீதின் நகரம், தாவீதினுடைய தலைநகரமாகவும் எருசலேமாகவும் பழைய இடத்துக்கு வந்துருச்சு. யாருடைய இடத்துக்கு வந்துருச்சு? நோவா சொன்னார் இல்லையா, அந்த சேத்தினுடைய அந்த இடத்துக்கு வந்துச்சு. அந்த இடத்துல யார் இருக்கா? ஆபிரகாம் இருக்கிறாரு, இவர் இருக்கிறாரு, தாவீது வந்துடுறாரு. சொல்ல போற கருத்து ஒரு முக்கியமான ஒரு கருத்து சொல்றேன். இப்ப பிடிச்சிட்டாருங்க, பிடிச்சி தாவீதினுடைய இடமாச்சு. ஆனாலும் நல்லா கவனமா கேளுங்க. அப்ப அங்கங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, அங்கங்க உழுது பிழைச்சிக்கிட்டு நல்லா சந்தோஷமா இருப்பாங்கல்ல. பேர் தான் தாவீதினுடைய பேர்ல அது இருக்குது. ஆனா அதுல அது என்ன வசனம்டா, அருவனான் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறான். அவனுக்கு ஒரு பெரிய களம் நல்லாதான் இருந்துச்சு. அவன் கேட்கற அதெல்லாம் விட்டுட்டு போவான்னு கேட்கறான். இல்லப்பா, நீ என்ன செய்ய, நீ அதுல சம்பாத்தியம் பண்ணி நீ வாட்டி சாப்பிட்டு இருப்பா. நகரம் வந்து சாலேம் நகரம், அவ்வளவுதான், அது தலைநகரம். நீ என்ன செஞ்சு, நீ சாப்பிட்டு சந்தோஷமா இரு. அப்படி யார்கிட்டயுமே என்ன செய்யல, ஒரு அப்படிங்க. நல்லா கவனமா கேளுங்க, என்ன நடக்குது, ஏன் இதை இப்படி பிரச்சயம் பண்றேன் அப்படிங்க யோசிக்கணும். அந்த இடத்துக்கு நான் வர்றேன். இப்ப 70,000 பேர் செத்து போயிட்டாங்கல்ல. அப்போ தேவதூதன் ஒரு ஈட்டி அப்படி நீட்டிக்கு நிக்கிறான், எருசலேமுக்கு நேரா அப்படி நின்றுகிட்டு இருக்கிறான். அந்த பகுதி செத்துக்கிட்டு இருக்காங்க. தேவனுக்கும் மனஸ்தாபம் இருக்குது. காத்து அனுப்புறாரு, நீ அங்க போ, அங்க ஆள் தேவதூதன் நின்றுட்டு இருக்கா அப்படின்னு. அப்ப தாவீது படைசூழ போறாரு. போனோன்னு எல்லாரும் ஓடி ஒளிறான். அந்த அருவனான் அப்படிங்கிறவன், அருவனானுக்கு அந்த இடத்த கொடுத்தா கூட நன்கொடையா கொடுத்துட்டு போனது யார்? தாவீது தான். அவன் ஓடி வந்த, ராஜா நீங்க இங்க வர்றதுக்கு என்ன அப்படின்னா, இல்லப்பா இந்த இடத்துல இருந்துதான் நான் பலியிட போறேன், இந்த இடத்துல இருந்துதான் இஸ்ரவேல் முழுக்கும் வாதம் நிக்க போகுது, இங்க கர்த்தருக்குன்னு ஒரு ஆலயத்தை கட்ட போறேன், இந்த இடத்த வாங்க போறேன் அப்படிங்கிறாங்க. அவன் மாடு ஆடு எல்லாம் வச்சிருந்தான். ஐயா, நீங்க கொடுத்த சொத்து, நீங்க கொடுத்த உயிர் எடுத்துக்கோங்க. ஆடு இருக்கு, மாடு இருக்கு, எல்லாமே இருக்கு, எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க, இந்த மலையை பூரா எடுத்துக்கோங்க அப்படின்னா. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஏய், இது உனக்கு எனக்கு வாங்கலடா, இது ஜீவனுள்ள தேவாதி தேவனாக இருக்கக்கூடிய கர்த்தராகிய தேவனுக்கு வாங்குகிற ஸ்தலம். இந்த ஸ்தலத்திலே அவருக்கு நான் ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும். ஆகவே என் தேவனுக்காக நான் அதை இலவசமாக வாங்க மாட்டேன் என்று சொல்லி உலகத்திலேயே அதிகமான விலை கொடுத்துவாங்க. புரியுதா உங்களுக்கு? உலகத்தில ஒரு ஊழியக்காரர் சொன்னா, எனக்கு இந்த கணக்கு போட தெரியல, 600 தாலம் உலகத்திலே மிக அதிகமான விலை கொடுத்துவாங்க. கர்த்தருடைய ஆலயம் கட்டுறதுக்கு உலகத்திலே மிக அதிகமான விலை கொடுத்துவாங்க. அவர் நினைச்சிருந்தா சும்மா வாங்கியிருக்கலாம்ல.
நம்ம ஆளுங்க என்ன செஞ்சிருப்போம்? கவர்மெண்ட் விடிய 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 கவர்மெண்ட் கத்தர் ஒரு இடத்த காட்டினார். காலையில போனார். அந்த ஓனர் வந்தார். இந்த இடம் சர்ச்சு கிட்ட நீங்க வச்சுக்கோங்க, உங்களுக்கு இலவசம்யா. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இப்ப நான் என்னத்தை சொல்லிட்டேன் நீங்க அல்லேலூயா சொல்லிட்டீங்க? கோமாளித்தனமா நான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க அல்லேலூயா சொல்லுங்க. இப்படித்தான் கொள்ளையத்த பேர் வசனம் தெரியாம அல்லேலூயா சொல்றான். அல்லேலூயா தேவனுக்கு மகிமை. புரியுதான்னு சொல்றது? இப்ப இந்த ஊழியக்காரன் ஏமாத்துறான் அப்படிங்கிறதுக்கு நான் சொல்றேன், நீங்க அல்லேலூயா சொல்றீங்க. நான் சொன்ன உடனே எங்க அந்த ஊழியக்காரன் எங்க? இந்த தாவீது எங்க? சிந்திங்க. புரியுதா நான் சொல்றது? என் தேவனுக்கு ஆலயம் கட்டுவதற்காக அவன் கொடுத்த நன்கொடையா, அவன் இருக்கையில விலை அதிகமா கொடுத்து வாங்கலாம். அந்த இடத்துலதான் ஒரு காலத்துல அது மோரியா மலையா இருந்தது. அந்த இடத்துலதான் யாரு ஜீவனை கொடுத்தது? தான் உயிரா வச்சிருந்த ஜீவனை யாரு கொடுத்தது? பெரிய தலைவன், பெரிய ராஜா மாதிரி இருந்தது யாரு? ஆபிரகாம். தன் மகன் தான் உயிர் அந்த ஜீவனை கொடுத்தான். ஆசாரியன் ஆயிட்டாரு அந்த இடத்துல. புரியுதா உங்களுக்கு? இப்ப பாருங்க, அவ்வளவு விலை கொடுத்து வாங்கினார். சந்தோஷமா இது பண்ணிட்டு இந்த இடத்துல கத்தர் காலையம் சொல்லி நினைச்சாரு. நான் செஞ்சுட்டு யார் போனது? ஆனா அந்த இடத்துல இன்னொன்னு செய்யறாரு. சாதாரணமா அவர் செய்யலைங்க. அந்த இடத்த நல்லா கவனிச்சு பாருங்க. சொல்றாரு, ஐயா நான் செய்த பாவம், நான் செஞ்சுட்டேன் அந்த பாவத்தை. 70,000 பேர் செத்து போயிட்டாங்களையா நான் செய்த பாவத்துக்காக. ஒரு ஆசாரி எப்படி இருக்கணும்? நான் செய்த பாவத்துக்காக 70,000 பேர் செத்துட்டாங்க. இந்த தண்டனையும் இந்த சாவும் இந்த கஷ்டமும் என் குடும்பத்து மேல வரட்டும். இந்த அப்பாவை ஆடுகள் என்ன செய்யும் அப்படின்னா யாரு? தாவீது. தாவீது யாரு? ராஜா. தாவீது யாரு? பலி செலுத்தினவன் யாரு? ஆசாரியன். தன் உயிரை கொடுத்தான், எடுத்துக்கோங்க அப்படின்னா. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? உங்களுக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும்னா இந்த தன்மை இருக்கணுங்க. கோமாளிகளும் கொற்றவர்கள் என்று தங்களை அழைத்துக் கொள்ளுகிறவர்களும் கெட்டுகிற ஆலயம் தான் நாசமா போகும். 3ஆம் நாளே சண்டை ஓட்டுறான். திறக்கிறதுக்கு முன்னாலேயும் சண்டை ஓட்டுறான், திறக்கும் போதும் சண்டை ஓட்டுருவான், நிலம் வைக்கும் போதும் சண்டை ஓட்டுருவான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த தாவீது மாதிரி செய்யல. முடிக்கிற நம்பக்கூடியவர்களே, நல்லா யோசித்து பாருங்க, சிந்திச்சு பாருங்க. கர்த்தருடைய ஆலயம் எவ்வளவு உன்னதமானது, எவ்வளவு உயரமானது. அவர் சத்தத்தை கேட்பதற்காக நாம் இந்த ஆலயத்தை கட்டியிருக்கிறோம். அவருடைய சத்தத்தை கேட்பதற்காக கட்டியிருக்கிறோம். எவ்வளவு கஷ்டத்தை நமக்கு கட்டினதுல இன்னும் நம்ம நிறைய வேலைகள் செய்ய வேண்டியது இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. விலை கொடுத்துதான் வாங்கணும். கஷ்டமான நிலையில தான் விலை கொடுத்து வாங்கணும். அதுக்கு சந்தோஷப்படுறேன். கஷ்டமான நிலையில தான் எல்லாரும் காசு கொடுத்தோம், சந்தோஷப்படுறேன். ஒரே ஒரு ஆட்டத்தை போய் தொங்கிட்டு அது எனக்கு ரொம்ப வருத்தம். நான்லாம் அப்படி செய்ய மாட்டேன், எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி சில பேர்கிட்ட போய் காசு அந்த நேரத்தில் இவங்க கிடைக்கணும் போய் கேட்கும் போது தொங்கிட்டு அது எனக்கு பிடிக்காது. கேட்டா கொடுக்கணும், ஒழுங்கா செஞ்சுக்கிட்டு இருக்கணும். அப்படி ஒழுங்கா 3 லட்சம் ரூபாய் அதிகமாயிருக்கு எனக்கு நல்லா கேட்டு. கர்த்தருடைய ஆலயம் என்றால் என்ன? அவருடைய சத்தம் கேட்கப்படுகிற இடம் எப்படிப்பட்ட இடம்? அவர் யார்? அவருக்கு நான் எப்படி மரியாதை கொடுக்கிறேன்? ஜெபம் பண்ணி பாருங்க நீங்க. இந்த விஷயத்துல தாவீதை போல நான் வாங்கணும் ஆண்டவரே, தாவீதை போல என் ஜீவனை கொடுப்பேன் ஆண்டவரே. கொடுப்பா, கொடுத்து கொண்டே இருப்பா.
இந்த ஆலயம் மிஞ்சி இன்னொரு ஆலயம் மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு நம்மிலிருந்து கொடுப்பார். எப்படி கொடுப்பார் எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது. வானத்தின் பூமியை உண்டாக்கின தேவன் வானத்தின் மதகை திறந்து கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களை புரிஞ்சிருச்சு இல்லையா? நல்ல மனசுக்குள்ள இருந்துருச்சு. இனி போட்டு இதை போய் மறுபடியும் உங்களுக்கு விளக்க விரும்பல. தெரியாதத கேளுங்க. கர்த்தருடைய ஆலயம் எப்படி கட்டப்பட வேண்டும். இப்ப கர்த்தர் கடைசி செஞ்சார் தெரியுமா? கர்த்தர் கடைசி செஞ்சாரு. இதெல்லாம் நிழலுங்க. இவ்வளவு சொன்னதெல்லாம் நிழல். இதெல்லாம் இன்னொரு கருத்து சொன்னா உங்களுக்கு ஒரே ஒரு கருத்தை சொல்லியிருந்தேன், எனக்கு மனசுல ஏவுறதுனால. நீங்க பாத்தீங்கன்னா சாலமோன் ஆலயம் 7.5 வருஷம் அவர் கட்டிக்கிட்டு இருக்காரு. 22 லட்சம் பேரை வச்சு கட்டிக்கிட்டு இருக்கிறாரு. சாலமோன் கட்டிக்கிட்டு இருக்காரு. நீங்க அப்ப ஒரு ராஜாவுக்கு சொல்றாரு, ஈராம் ராஜாவுக்கு சொல்றாரு, இந்த பகுதியில நான் கொஞ்சம் மரம் வெட்டணும். அழகா நீங்க வெட்டுங்க ஐயா, நீங்க என்ன செய்ய, அது நான் விளக்கம் போட்டு எல்லாம் அனுப்புறேன் அப்படிங்கிறாரு. அப்ப மரம் வெட்ட போறாங்க. நடந்த சங்கதியை நான் சொல்றேன். உலகத்துல எவனும் இப்படி ஒரு மரம் இப்படி ஒரு வாசனை உள்ளது யாரும் வச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சாலமோன் அனுப்புறாரு. ஒரே நாள்ல மரம் வளரும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரே நாள்ல மரம் வரும். எவ்வளவு தேவையோ அவ்வளவு மரம் வரும். அந்த மரம் வெட்டப்பட்ட பின்பு அந்த மரம் அதற்கு பின்பு காணப்படாமல் போய்விட்டதுன்னு பைபிள்ல இருக்கு. நான் எதையுமே தப்பா பேசல. அப்படின்னு என்ன அர்த்தம்? இதே மாதிரி ஒரு மரத்தை வெட்டி இன்னொரு என்ன செஞ்சிடக்கூடாது, ஒண்ணு கட்டிடக்கூடாது. இந்த தாவீது மேல இருந்த ஒரு வாசத்தை பாருங்க. அவர் மகன் கட்டினாலும் கூட தாவீது சொல்றாரு, ஆண்டவர் எல்லாம் நம்மளால சீரழிக்க முடியாது, நீ ரொம்ப ரத்தமெல்லாம் செஞ்சுட்டப்பா, நீ கட்ட வேண்டாம்னு சொன்ன உடனே கேட்டுக்கிட்டார். பார்த்தீங்களா? இந்த ஒண்ணுக்கே நம்ம 3 நாள் முழங்கால் நின்று அளந்து இவ்வளவு சேர்த்து வச்சிருக்கான் அந்த மனுஷன். உலகத்தை பூரா பிடிச்சிதான் அந்த மனுஷன். கேட்கிறாரு, நீ ரொம்ப ரத்தம் செஞ்சுட்ட, நீ கட்ட வேண்டாம், கட்டுவான். ஏங்க, இது ஒண்ணுக்கே நீங்க 3 நாள் அழுதாலுமே அவருடைய கீழ்ப்படிதலுக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஒண்ணுக்கே அழலாம். சரின்ட்டாருங்க. அப்படியே அப்ப அன்னைக்கு அவருடைய கீழ்ப்படிதல், இன்னைக்கு நம்முடைய கீழ்ப்படிதல் எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்க பாருங்க. கீழ்ப்படிதல் அவ்வளவு அவசியமாக இருக்கிறது. நான் தாவீதை பற்றி ரொம்ப யோசிப்பேன், ரொம்ப ஆழமா யோசிப்பேன், ஒவ்வொன்னா யோசிப்பேன். படுக்கையில யோசிச்சுட்டே கிடப்பேன். 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா ஒண்ணு கழிச்சுவேன். அது ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சு இப்போ கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு. ஒரு 1/2 மணி நேரம் படிச்சுட்டு இருப்பேன். தாவீதை நீங்க அப்படி படிச்சு பாருங்க. அவர் உன்னதமான தரிசனத்தை கண்டார். அந்த தேவாதி தேவன் சொல்லுகிறார், நான் தாவீதின் சிங்காசனத்தில் இருந்து இந்த 1000 வருஷம் இந்த உலகத்தை ஆளுவேன். இதெல்லாம் ஒரு சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது. ஆகவே எனக்கு மிகவும் அன்பானவர்களே, இவ்வளவு மகிமையான ஒரு தெய்வம் அவருடைய பெட்டி திரைச்சீலையில் இருக்கக்கூடாது, ஆலயம் வேண்டும் என்று சொல்லி ஒருவனுக்கும் ஒரு காலம் கெட்டாதுன்னு சொன்னான் அல்லவா? அந்த மரத்தை வளர செஞ்சாராம். அந்த மரத்தை விட்டுட்டாங்க. இதுவரைக்கும் அந்த மரம் காணப்படவில்லைன்னு பைபிள் சொல்லு. அப்ப எந்த அளவுக்கு இருந்திருக்கு பாருங்க தாவீதினுடைய வாஞ்சை. ஆகவே அப்படிப்பட்ட வாஞ்சையோடு நீங்களும் நானும் சபையை அணுகுவோம், சபையை வளர்ப்போம், கீழ்ப்படிவோம், ஜெபிப்போம். நிச்சயமாகவே சொல்லுகிறேன், இங்கிருந்து ஜீவநெறி புறப்பட்டு சென்று கொண்டிருக்கும் நிறைய பேரை செழிப்பாக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.